கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 6ஆம் தேதி. இந்த நாளிலே உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் கர்த்தர் ஒரு குறைவின்றி கொடுத்து ஆதரிப்பாராக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 54வது அதிகாரம் 15வது வசனம். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த 15வது வசனத்தின் பின்பகுதியில இவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தை வருகின்றது. அதற்கு முன்னாடி பாருங்க, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் இப்படி சொல்றாரு. அப்படி உன்னை பகைத்து உனக்கு விரோதமா கூட்டம் கூடினாங்கன்னா நான் அதை உன்னை கூட்டல. ஆனா இப்படி யார் உனக்கு விரோதமா எதிர்த்து வர்றாங்களோ கூட்டம் கூடுறாங்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு நாள் உனக்கு விரோதமாக எழும்பி கூட்டம் கூடலாம், திட்டம் போடலாம், உன்னை பகைக்கலாம், உங்களுக்கு விரோதமா வைராக்கியம் பாராட்டலாம், தவறா பேசலாம், நிந்திக்கலாம், தூஷிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவங்க ஒரு நாள் உங்கள் பட்சமாய் வருவார்கள். நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கின்றோம். அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது அவருடைய குமாரனாகிய அப்சலோம் அவருக்கு விரோதமா எழும்புகின்றார். அப்போ தாவீது அப்சலோமுக்கு பயந்து அரண்மனையை விட்டு ஓடி போறாரு. அப்படி அவர் போகும் பொழுது அவரோடு சேர்ந்து சிலர் அவருக்கு பின்பதாக அவரோட சேர்ந்து போறாங்க. அப்போ போகும் பொழுது சீமேயி என்கிற ஒரு மனுஷன் தாவீது ராஜாவை தூஷித்து கொண்டே வந்தான் என்று பார்க்கின்றோம். அவன் கைகள்ல மணல் எடுத்து தூவவும் கற்களை எடுத்து எரியவும் தாவீதை தூஷித்து கொண்டே போனான். அப்போ பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு ஒரு சரிவு வரும் பொழுது, தாவீதுக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு யுத்தம் வரும் பொழுது இப்படிப்பட்ட மனுஷர்கள் எழும்புறாங்க. நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சில தாழ்வு நிலை இப்படியெல்லாம் வரும் பொழுது என்ன நடக்கும்னா நம்மளை தூஷிக்கிறவங்களும் எழும்பதான் செய்வாங்க, நம்மளை குறை சொல்றவங்களும் எழும்பதான் செய்வாங்க. ஆனா அந்த நேரத்துல தாவீது எப்படி இருக்கிறாரு? அமைதியா இருக்கிறாரு. பிரியமானவர்களே பாருங்க, அடுத்து சில நாட்களுக்குள்ளாக அந்த நிலையை கர்த்தர் மாற்றுகின்றார். திரும்பவுமாக தாவீதை எல்லாரும் சென்று அழைத்து வர்றாங்க ராஜாவாக அரியணையிலே உட்கார வைப்பதற்காக. அப்படி எல்லாரும் போய் அழைத்து வரும் பொழுது பாருங்களேன், அந்த சீமேயி ஒரு நாள் எப்படி தூஷித்தான். அவன் தூஷித்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. ஆனா பாருங்க, ஒரு நாள் திரும்பவுமாக ராஜாவாக அரியணையிலே போய் அமருவதற்கு முன்பதாக இந்த சீமேயி மன்னிப்பு கேட்கிறாரு. நான் பாவம் செய்தேன் என்று தான் செய்த செயலை அவர் அறிக்கையிட்டு என்னை மன்னியும், இந்த குற்றத்தை என் மேல் சுமத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு முன்பதாக கெஞ்சுறத பார்க்கிறோம் நம்ம. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படும் பொழுது வாழ்க்கையில சிலர் இப்படி உங்களை பேசி நிந்திக்கலாம். நீங்க ஆனா அப்படி தாவீதை போல பொறுமையோடு இருங்க. ஒரு நாள் ஆண்டவர் இந்த நிலையை உங்களுக்கு மாற்றுவார். உங்களை திரும்பவுமாக மகிமையுள்ள ஸ்தானத்திற்கு அல்லது உங்களோட மகிமையை திரும்ப பண்ணுவார். அந்த நேரத்துல இப்படி பேசினவங்க, உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினவங்க, அவங்க எல்லாரும் உணர்வாங்க. கர்த்தர் உணர்த்துவார், பரிசுத்த ஆவியானவர் அவங்க உள்ளத்துல உணர்த்துவார். நீங்க கர்த்தரோட இருந்தா, நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்வீங்களானா, உங்களுக்கு விரோதமா யார் கூட்டம் கூடினாலும் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தவறு என்பதை உணர்த்துவார். அப்போ அவங்க உங்ககிட்ட சேர்ந்து கொள்ளுவாங்க. ஒருவேளை இப்படி உங்களுக்கு விரோதமா கூட்டம் கூண்டவங்க உங்க பட்சமா வராமலே இருந்தா கூட பரவாயில்ல, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சில நேரம் அவங்க உங்களுக்கு வேண்டாம், அவங்க உங்களுக்கு தேவையில்லாதவங்க என்று சொல்லி அவங்கள தள்ளி வைத்திருப்பாரா இருக்கும். அதனால நீங்க அதை குறித்து கலங்கி அழுது கொண்டே உங்க வாழ்க்கையை ஓட்டாதீங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருந்து கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரே உங்களுக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரை யாரெல்லாம் நிந்தித்து எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி திட்டங்களை போட்டு அவர்களை மன வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களோ கர்த்தாவே, அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீர் இவர்கள் பட்சமாய் வர பண்ணுவீராக. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தித்து நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.